ஹலோ நண்பர்களே, வணக்கம். என் நேம் ரவிசங்கர். இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிற முக்கியமான டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த இண்டஸ்ட்ரீஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா, இந்த மெயின்டெனன்ஸ்ன்றது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட் ஃபார் எவ்ரி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. ஓகே, அதை பற்றி தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, டாப்பிக்கில் வந்துடலாம். ஓகே, மெயின்டெனன்ஸ். வாட் இஸ் மெயின்டெனன்ஸ்? எதுக்காக இந்த மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனின்னு எடுத்துட்டிங்கனாலே ஒரு கம்பெனியில் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஒரு அத்தனை டிபார்ட்மெண்ட் இல்லை அப்படின்னாலே ஒரு கம்பெனி இல்லை. என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கும்னா, ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கும், குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் இருக்கும், சேஃப்டி இருக்கும், செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் இருக்கும், அதே மாதிரி யூட்டிலிட்டி டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஸ்டோர்ஸ் இருக்கும், கூடவே மெயின்டெனன்ஸ்ன்றது கூட இருக்கும். மெயின்டெனன்ஸ் தான் வந்து ஒரு கம்பெனிக்கு முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 100% ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி வெளியே எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஷின் வந்து எந்த ஒரு பிரேக் டவுன் இல்லாமல் ஓடணும். பிரேக் டவுன்ஸே இல்லாமல் மிஷின் ஓடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மிஷினுக்கு நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ நார்மலாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஒரு கார், பைக் எது வாங்கினாலும் சரி, அதுக்கு ஒரு மெயின்டெனன்ஸ் ஷெட்யூல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த மெயின்டெனன்ஸ் ஷெட்யூல் படி பார்த்தீங்கன்னா, எவ்ரி 500 to 1000 கிலோமீட்டர்ஸ் வரும்போது அதுக்கு ஆயில் சேஞ்ச் பண்ணோம், அதே மாதிரி ஜென்ரல் சர்வீஸ் பண்ணோம் அப்படிலாம் போட்டிருக்கோம். அதே மாதிரி எவ்ரி 2500 to 5000 கிலோமீட்டர் அந்த மாதிரி ஒரு ஷெட்யூல் கொடுத்துருப்பாங்க. சேம் அதே மாதிரி தான் மெயின்டெனன்ஸ் அப்படின்னாலே அசட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறது தான். சரிங்களா? இப்போ நீங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுனால என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சின்ன ஒரு கிராஃப் ஒன்று காட்டினேன் ஃபஸ்ட்டு. ஓகே, மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுனால இப்போ ஒரு பொருள் எடுத்துக்கலாம். அந்த பொருளோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப நாள் உழைச்சிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக டிகிரேட் ஆகிட்டே வரும். கொஞ்ச நாள் டிகிரேட் ஆகிட்டே வரும். ஒரு சர்டைன் பீரியட் வரும்போது இங்கே ஃபெயிலியர் ஆகிடும். இதுதான் வந்து ஒரு நார்மலான எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டாக இருந்தாலும், எந்த ஒரு சின்ன சின்ன பார்ட்ஸாக இருந்தாலும் அதோட சைக்கிள். நம்மளே எடுத்துக்கிட்டால் கூட நம்மளோட லைஃப் சைக்கிள் எப்படின்னா போகும். சப்போஸ் இங்கே வந்து இது ஏஜ் 1ன்னு வச்சுக்கோங்களேன். இது ஆக்சுவலாக 100 இயர்ஸ் நார்மலான ஏஜ். பட் நவடேஸ் ஒரு ஹியூமன் பார்த்திங்கன்னா ஒரு 65 to 70 வரைக்கும் தான் வந்து உயிர் வாழ முடியுது. சேம் இதே மாதிரி தான் ஒரு எக்யூப்மெண்ட்டோ இல்லை ஒரு காம்போனண்ட்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதோட ஃபெயிலியர் ஃபேக்டர் கூட பார்த்திங்கன்னா ஒரு சர்டைன் பீரியட் ஆகும்போது அது ஃபெயில் ஆகும்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்குது. நம்ம மெயின்டெனன்ஸ் அப்படின்னாலே இந்த ஃபெயிலியர் ஃபேக்டர் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இவ்வளோ தூரம் வந்தோடனே ஃபெயில் ஆக கொஞ்சம் கொஞ்சமாக டிகிரேட் ஆக போகுதுன்னா கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணும், அப்புறம் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ணும். இப்படி கொண்டு போய் இதோட ஃபெயிலியர் ரேட்டை வந்து ரொம்ப தூரம் கொண்டு போகிறோம், அவ்வளோதான். பட் ஃபெயிலியர் ஆகாமல் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபெயிலியர்ன்றது நடக்கும். அது நடக்கிறத வந்து நம்ம தடுக்க போகிறோம். அதுதான் மெயின்டெனன்ஸோட வேலை. ஓகே, இந்த மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ், மெக்கானிக்கல் மெயின்டெனன்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெயின்டெனன்ஸ் நிறைய இருக்குது. எலக்ட்ரானிக்கல் மெயின்டெனன்ஸ் இருக்குது. ஓகே, நார்மலாகவே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மெக்கானிக்கல் மெயின்டெனன்ஸ் இருக்குது. எலக்ட்ரிக்கல் எல்லாமே ஒன்று தான். எலக்ட்ரிக்கல்ன்றது எலக்ட்ரிக்கல் சைடில் பண்ண போகிறாங்க, மெக்கானிக்கல்ன்றது மெக்கானிக்கல் சைடில் பண்ண போகிறாங்க, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சைடில் பண்ண போகிறாங்க. ஓகே, தேர் ஆர் வேரியஸ் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர் தேர். அதில் வந்து டிபார்ட்மெண்ட்ஸ்ன்றது தனி. ஓகே, ஆக்சுவலான ஒரு வேர்ட் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொன்னால், டு மெயின்டைன் த அசெட்ஸ், எனி கம்பெனி அசெட்ஸ் ஆர் எனி அசெட்ஸ் டு ப்ரொலாங் தேர் லைஃப். அதோட லைஃப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். சம் வேரியஸ் டெக்னாலஜிஸ் வி ஆர் யூஸிங் டு லென்தன் த லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு லைஃப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஒரு பொருளோட லைஃப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். பட் ஃபெயிலியரை வந்து தடுக்க போகிறது கிடையாது. மெயின்டெனன்ஸில் எத்தனை டைப்ஸ் இருக்குது? ஓகே, மெயின்டெனன்ஸ் வந்து எதுக்காக கம்பெனி ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா, மெயின்டெனன்ஸில் வந்து டிபிஎம்னு ஒன்று கான்செப்ட் இருக்குது. இந்த டிபிஎம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே அதில் ஒரு 8 பில்லர் இருக்கும். டோட்டல் ப்ரொடக்டிவ் மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க. அது ஒரு ஜப்பனீஸ் மேனுஃபேக்சரிங் கான்செப்ட். அந்த கான்செப்டில் பார்த்திங்கன்னா ஒரு 8 பில்லர் இருக்கும். 8 பில்லர்ஸில் வந்து இந்த மெயின்டெனன்ஸ்ன்றது கூட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பில்லர். பிளான்டு மெயின்டெனன்ஸ் ஒன்று இருக்குது, அட்டானமஸ் மெயின்டெனன்ஸ் சொல்லி ஒன்று இருக்குது, கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட், அப்புறம் வந்து ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸ், சேஃப்டி, ட்ரைனிங்ஸ், இப்படி நிறைய பில்லர்ஸ் இருக்குது. 8 பில்லர்ஸு. ஓகே, இந்த மெயின்டெனன்ஸ்னு வந்துட்டாலே இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஏன்னா மெயின்டெனன்ஸ்னால் ஒரு மிஷினுக்கு எந்த மாதிரி மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணணும்? ஷெட்யூல் மெயின்டெனன்ஸ் பண்ணணும், டைம் பேஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணணும், கண்டிஷன் பேஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது என்னென்னு ஒன்றுனா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டைப்ஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் பார்க்க போகிறோம். மெயின்டெனன்ஸ் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நார்மலாக நீங்கள் மெயின்டெனன்ஸ்னு போட்டுக்கோங்க. மெயின்டெனன்ஸ்னால் என்னென்னு தெரியும் உங்களுக்கு. ஒரு காம்போனண்ட்டோட லைஃப்பை வந்து நம்ம அதோட ஃபெயிலியர் ரேட்டுக்கு முன்னாடியே போகாமல் கொஞ்சம் ப்ரொலாங் பண்ண போகிறோம். அதுதான் மெயின்டெனன்ஸ். அந்த மெயின்டெனன்ஸில் பார்த்திங்கன்னா 2 வகையாக வரும். மெயின்டெனன்ஸ் எப்பவுமே 2 வகையாக இருக்கும். ஒன்று வந்து
பிளான்டு, அன்பிளான்டு. ஓகே, ஒன்று வந்து பிளான்டாக இருக்கும், ஒன்று வந்து அன்பிளான். இந்த பிளான் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளாம் வாலண்டியராக வந்து பண்ணுறது. இப்போ வண்டிக்கு எப்படி உங்களுக்கு எவ்ரி 500 கிலோமீட்டர்ஸ், எவ்ரி 1000 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெயின்டெனன்ஸ் ஷெட்யூல் கொடுக்குறாங்களோ, இதெல்லாம் பிளான்டு. நம்ம வந்து முன்னாடியே வந்து பிளான் பண்ணி பண்ண போகிறது. இது அன்பிளான்ட் அப்படின்னாலே பஞ்சர். ஒரு எக்ஸாம்பிளாக சொல்ல போனால் வண்டி ஓட்டிட்டு போகும்போது பஞ்சர் ஆகும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து அன்பிளான்டு. இதை டெக்னிக்கலாக நம்ம பேசணுன்னா இந்த பிளான்டுக்குள்ளே ப்ரிவென்டிவ் அண்ட் ப்ரிடிக்டிவ், சரிங்களா, ப்ரிவென்டிவ் அண்ட் ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க. இந்த அன்பிளான்டுன்னு வரும்போது பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ். ஓகே, நீங்கள் இப்படி தான் ஆக்சுவலாக சொல்லிகிட்டே வரணும். ஓகே, பிளான்னும் போது ப்ரிவென்டிவ் அண்ட் ப்ரிடிக்டிவ், பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ். ஓகே, இந்த ஒரு கேட்டகரி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் இதை வந்து இன்னும் எலாபரேட் பண்ண போகிறீங்க. எப்படி? இப்போ இந்த ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கனாலே இந்த ரெண்டுமே, சப்போஸ் இந்த ரெண்டுத்துக்கும் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஷெட்யூல்டு மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க. ஷெட்யூல்டு மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க. அடுத்தது வந்து டைம் பேஸ் மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா கண்டிஷன் பேஸ்டு மானிட்டரிங்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த ப்ரிவென்டிவ் ப்ரிடிக்டிவ் எல்லாமே பார்த்திங்கன்னா டைம் பேஸும் பண்ணுவாங்க, ஷெட்யூல் பண்ணி பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ப்ரிடிக்டிவ்னு வரும்போது கண்டிஷன் பேஸ்டு மெயின்டெனன்ஸ்னு வருவாங்க. இப்போ பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாலே இதுக்கு நம்ம பண்ண போகிறது ஒன்று என்னென்னா கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி ரியாக்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். ப்ரீ பிளான்டுனாலே நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ரீ பிளான்டாக வந்து அது மிஷின் வந்து ஹெல்த்தினஸ்ஸாக நம்ம பார்த்துக்கிறது. அன்பிளான்னா ஷடன் பிரேக் டவுன்ஸ் மேபி வரலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி இதை பிரேக் டவுன்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு நம்ம ஒன்று என்ன பண்ணுவோம், கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ரியாக்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, இதுதான் பேசிக்காக வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள். ஓகே, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் திஸ் ப்ரிவென்டிவ் அண்ட் ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் அப்படின்னாலே, ப்ரிவென்டிவ் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாமே பேசிக் செக்ஸ் பண்ண போகிறீங்க. ஆயில் இருக்கா, அதே மாதிரி நட்டு போல்ட்லாம் லூஸாக இருக்கா, கப்ளிங்கோட கண்டிஷன்ஸ் நல்லா இருக்கா. இப்போ ஒரு பம்ப் எடுத்திங்கன்னா அந்த பம்போட கப்ளிங்ஸ் நல்லா இருக்கா, பம்பில் இம்பிளர் நல்லா இருக்கா, மெக்கானிக்கல் சீல் நல்லா இருக்கா, இதெல்லாம் வந்து நீங்கள் ஆஃப்லைன் மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணுற மெயின்டெனன்ஸ் தான் ப்ரிவென்டிவ், வருமுன் காப்பது அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடியே வந்து செக் பண்ண போகிறோம். ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் எப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிடிக்டிவ் அப்படின்னாலே நீங்கள் ஜாதகம் பார்க்குற மாதிரி தான். ப்ரிடிக்ட் பண்ணி சொல்கிறாங்களா, ஒரு ப்ரிடிக்ஷன் சொல்லுவாங்க. இப்போது 1 hour த சிம்டம்ஸ், ஏதாவது ஒரு மிஷினில் ஒரு சிம்டம் ஸ்டார்ட் ஆகுது, ஒரு ஹீட் அதிகமாகிட்டே போகுதா, உடனே என்ன பண்ணுவீங்க, எதனால் ஹீட்டு வருது, அதே மாதிரி சவுண்டு, எதனால் சவுண்டு வருது, இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறது தான் வந்து இந்த ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ். எப்படி கண்டுபிடிப்பீங்க இந்த ப்ரிடிக்டிவ் மெயின்டெனன்ஸ் வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் ஆர் வேரியஸ் அனாலிசிஸ் இருக்குது. வைப்ரேஷன் அனாலிசிஸ், ஆயில் அனாலிசிஸ், தெர்மோகிராஃபி அனாலிசிஸ், அதே மாதிரி கேஸ் லீக் டிடெக்ஷன், இது மாதிரி நிறைய வேரியஸ் அனாலிசிஸ் இருக்குது. அது மூலியமாக நீங்கள் இதை கண்டுபிடிக்க போகிறீங்க. வயல் ரன்னிங் கண்டிஷனில் ரன்னிங் ஆகும்போது கண்டுபிடிப்பீங்க. சம் கேசஸ் நீங்கள் மிஷினை நிப்பாட்டியும் செக் பண்ண வேண்டிய நிலைமை வரும். பட் திஸ் இஸ் கால்ட் ப்ரிவென்டிவ்ன்றது வந்து ஆஃப்லைன் மெயின்டெனன்ஸ், ப்ரிடிக்டிவ்ன்றது வந்து ஆன்லைன் மெயின்டெனன்ஸ். ஓகே, இது கிளியராக புரிஞ்சிருக்கும். இப்போ நான் இந்த இடத்துல சொன்னேன் ஷெட்யூல் அண்ட் டைம் பேஸ் அண்ட் கண்டிஷன் பேஸ் சொன்னேன். ஷெட்யூல் அப்படின்றது நீங்கள் எந்தெந்த டைமுக்கு வேணுமோ என்னென்ன இதுக்கெல்லாம் ஷெட்யூல் பண்ணணும், என்னென்ன டேஸ்க்கு ஷெட்யூல் பண்ணணும், 1 week ஷெட்யூல் பண்ணணுமா, இல்லை இயர்லி ஷெட்யூல் பண்ணணுமா அப்படின்னு இருக்குது, பேஸ்ட் ஆன் உங்களுடைய மிஷின் ஆப்ரேஷன் வச்சு. அதே மாதிரி டைம் பேஸ்டு அப்படின்னா இத்தனை டைம், இவ்வளோ டைமுக்கு இதை மாற்றிடணும். டைம் பேஸ் மெயின்டெனன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு லூப்ரிகேஷன் எடுத்துக்கோங்க. அதுக்கெலாம் டைம் கொடுத்துருப்பாங்க. எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, எவ்ரி 300 ஹவர்ஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணணும், எவ்ரி 800 ஹவர்ஸ்க்கு வந்து க்ரீஸ் பண்ணணும், இல்லை எவ்ரி 10,000 ஹவர்ஸ்க்கு வந்து ஆயிலை வந்து ரீப்ளேஸே பண்ணிடணும் அப்படின்னு டைம் கொடுத்துருப்பாங்க. அது டைம் பேஸ் மெயின்டெனன்ஸ் சொல்லுவாங்க. கண்டிஷன் பேஸ் மானிட்டரிங் அப்படின்னா ப்ரிடிக்டிவ்க்கு, இந்த ப்ரிடிக்டிவ்க்கு உங்களுக்கு வரும். இப்போ இதை நீங்கள் செக் பண்ணும்போது அதில் வந்து ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே, பட் மிஷினை நிப்பாட்ட முடியாது, இது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். பட் அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், கண்டிஷன் பேஸ்டு மெயின்டெனன்ஸ். அந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி நான் வந்து என்ன பண்ணுவேன், மெயின்டெனன்ஸ் பண்ணுவேன். அப்பப்போ லைட்டாக க்ரீஸ் அடிச்சு கொஞ்சம் ஓட்ட வச்சு, அதுக்கப்புறம் இன்றைக்காவது எனக்கு மிஷின் வந்து கிடைக்கும்போது மிஷினை நிப்பாட்டி நான் அந்த பார்ட்டை ரீப்ளேஸ் பண்ணிடுவேன். ஓகே, புரியுதுங்களா? பிளான்டில் ப்ரிவென்டிவ், ப்ரிடிக்டிவ், ஷெட்யூல், டைம் அண்ட் கண்டிஷன் பேஸ் மானிட்டரிங். இதுதான் வந்து நீங்கள் இப்படி தான் சொல்லணும். ஒரு மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொன்னால், டைப்ஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் சொன்னால் இப்படி சொல்லணும். ஓகே, பிரேக் டவுன்னு வரும்போது கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ் அண்ட் ரியாக்டிவ் மெயின்டெனன்ஸ் 2 இருக்குது. இப்போ அது பிரேக் டவுன் ஆச்சுன்னா உடனே என்ன பண்ண போகிறீங்க, அந்த பிரேக் டவுன் எதனால் ஆச்சு அதை கரெக்டிவ் வந்து பண்ண போகிறீங்க. அது என்ன ப்ராப்ளம் ஆச்சு, அது மறுபடியும் பிரேக் டவுன் ஆகாமல் இருக்கிறதுக்கு பண்ணக்கூடியது தான் இந்த
கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ். ரியாக்டிவ் மெயின்டெனன்ஸ்னால் பிரேக் டவுன் ஆகும்போது உடனே நீங்கள் போயிட்டு அங்கே போய் பண்ணும்பொழுது நீங்கள் என்ன யோசிக்கணும்னா, ஒரு பார்ட்டு இப்போ சப்போஸ் பிரேக் டவுன் ஆகிடுச்சு, அந்த பார்ட்டை நான் ரிப்பேர் பண்ணேன்னா எனக்கு டைம் வந்து 1 மணி நேரம் ஆகும். அதே நான் பார்ட்டு மாற்றினேன்னா 10 நிமிஷம் ஆகும். அப்போது நீங்கள் யோசிக்கணும், ப்ரொடக்ஷன் வந்து 1 மணி நேரம் இருந்துச்சுன்னா 10 லட்ச ரூபா லாஸு. அதுவே ஒரு 10 நிமிஷம் நின்னா 1 லட்ச ரூபா லாஸ். அதுவே நீங்கள் காம்போனண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணுறதுனால ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு 20,000லேருந்து ஒரு 50,000 லாஸ். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, காம்போனன்ட் மாற்றுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா அந்த லாஸை தடுக்கிறதுக்காக நீங்கள் ரியாக்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ண போகிறீங்க பார்த்தீங்களா. எது வந்து ப்ரியாரிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, எனக்கு வந்து இது முக்கியம் கிடையாது, எனக்கு வந்து ப்ரொடக்ஷன் தான் முக்கியம், பார்ட் என்ன இருக்குது, ஒரு 50,000 ருபீஸ் தான், நான் ரிப்ளேஸ் பண்ணிடுறேன், அப்படி பண்ணுறது தான் வந்து ரியாக்டிவ் மெயின்டெனன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, ஐ திங்க் மெயின்டெனன்ஸ் பற்றி இதுதான். மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட் கம்பெனியில். மெயின்டெனன்ஸ் பர்சன்ஸ் வந்து ஒரு டாக்டர்ஸ் மாதிரி. மிஷின் இஸ் எ பேஷண்ட்டு, மெயின்டெனன்ஸ் பர்சன்ஸ் ஆர் டாக்டர்ஸ். சரிங்களா? ஐ ஹோப் இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.